ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்றைக்கி காலை வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி அறுவடை, பூக்கள், அடுத்தது கொஞ்சம் அவரைக்காய் சூப்பராக இருக்குது. அவரைக்காய் வந்து நல்ல பெரிய பெரிய மொச்சைக்காவாக காய்ச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம அந்த இது தக்காளி, அவரைக்காய், பூக்கள் இதெல்லாம் பறிக்கலாம் வாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் போடுவேன். இது வந்துட்டு பெரிய வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள். பெரிய வீடியோ இது பண்ண போகிறேன். அடுத்தது ஷார்ட்ஸும் போடுவேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோவில். நீங்களும் வாங்கலாம். கொத்து கொத்தாக நம்ம தோட்டத்தில், நம்ம மாடி தோட்டத்தில் கொத்து கொத்தாக அவரைக்காய் அப்படியே வந்துட்டு அந்த மொச்சை வந்து எவ்வளோ பெரிய பெரிய மொச்சையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. இது பாருங்கள், இது வந்து ஒரு செடியில் இந்த மாதிரி காய்ச்சிருக்கு. இதோ இது ஒரு செடியிலே இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கொத்து. கருவேப்பிலையில் போய் சுருட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்தீங்களா? அடுத்தது வாங்க தக்காளி பார்க்கலாம். கொத்து கொத்தாய் தக்காளி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். அதுவும் இது ஒரு செடி, இதோ இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள். இந்த செடியில் இருக்கிற தக்காளியும் நம்ம பறிச்சுக்கலாம். ஓகேவா? நிறைய பூ கூட வச்சுருக்கு. நிறைய பூக்களும் வச்சுருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பூக்கள் வந்து இந்த பூ தான் வந்துட்டு அலரிப்பூ. வந்து இது வந்துட்டு எல்லோ கலர் அலரிப்பூ. அடுத்தது இந்த பார்த்தீங்களா? இது வந்துட்டு இது வந்து ரொம்ப ரெட் கலரு சேர்ந்த பிங்க், ரெட்டு பிங்க்கு சேர்ந்தது, இந்த ராணி பிங்க்குன்னு வாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இது இந்த கலர் பூவு நம்மக்கிட்ட இருக்கிறது. அடுத்தது வந்து ஒயிட் கலர், இந்த பாருங்கள். அடுத்தது ஒயிட் கலர். அலரிப்பூ. ஓகேங்களா? அடுத்தது பிங்க் கலர். வாங்க பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா? அழகான பேபி பிங்க். சூரியன் கண் வந்துட்டு அப்படியே பளீர்னு கண்ணில் படுறாரு. அதனால பூக்கள் சரியாக தெரியுதான்னு தெரியல. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஒரு அவரைக்காய் செடி மட்டும் கிடையாது. இதை பார்த்தீங்களா? இதோ ஒரு குட்டி பார்த்துட்டுருக்கு. இங்கே ஒரு அவரைக்காய் செடியில் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு. இது 2வது அவரைக்காய் செடி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அவரை வந்து ஒரே தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 5 செடி முளைச்சிருந்தது. அந்த 5ல் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசானோடனே நான் என்ன பண்ணேன், தனித்தனி தொட்டியில் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பூ பார்த்தீங்களா? ஆஹா, அழகான கலர் பூ, சூப்பராக இருக்குது இந்த கலர் பூ. ஓகேங்களா? இது ஒரு அவரையாச்சா? அடுத்ததோ இது ஒரு அவரை, இது ஒரு அவரைக்காய். இதில் வந்து காய் இன்னும் வரல, ஆனால் நல்ல செடி வந்து நல்லா சூப்பராக க்ரோத் இருக்குது. அங்கே 1 2, இது 1 3. ஓகேவா? இதோ இது 1 4 அவரைக்காய் செடி. 4 அவரைக்காய் செடி தான். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த அவரைக்காய்லாம் வந்து அழகாக பறிச்சுக்கலாம். இன்றைக்கி பறிச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னொன்று ஒரு ஆச்சரியம் என்னென்னா, குட்டி முருங்கை மரம் தான். அதில் முருங்கை இலையே இல்லை ரொம்ப. ஆனால் வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய பிஞ்சு, பெருசானது பிஞ்சு எல்லாத்தையும் நம்ம கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 முருங்கைக்காய் வருதுன்னா அவ்வளோண்டு செடியில். அதில் வந்து ஒரு 1 வந்து நல்லா பெருசாகிடுச்சு, இன்னும் 1 வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது.
மாதிரி நம்ம வந்து செடியில் காய்ச்சலை எடுத்து நம்ம இப்படி பறித்து நம்ம கண்ணார அதை ரசித்து பார்த்து அப்புறம் நம்ம வந்து அதை பறித்து உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் நிழல், அதாவது மாடி ஃபுல்லாக வெயில், கொஞ்சம் நிழலில் வந்து அழகாக பறித்து கொஞ்சம் நிழலில் அழகாக உட்காந்து பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவரைக்காய் குழம்போ இல்லை அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் போட்டு குருமா இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது அதனுடைய இன்பமே இன்பங்க. சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இது பாருங்கள், விதைக்கு விட்டுருக்கேன். விதைக்கு விட்டுருக்கிறத வந்து நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த அவரைக்காய் வந்து ஒரு மொச்சையை வச்சாலே ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய செடி. இது பாருங்கள், இது ஒரே செடி தான். இது ஒரே செடியில் இவ்வளோ பெரிய களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இன்னும் பறிச்சுட்டே நான் சொல்கிறேன், 4 கிலோவுக்கு மேலேயே இருக்குது இந்த அவரைக்காய் நமக்கு. அதனால் நீங்கள் வந்து வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் வந்து இதில் டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோ என் நம்பரை ஷேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோ, இது இந்த விதையை வந்து எங்கிட்ட வாங்கிக்கோங்க. இது இங்கே ஒன்று விதைக்கு வந்து ஒரு 4-5 விட்டுருக்கேன், அதனால் கொடுக்கலாம். இன்னும் கூட எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி வந்துட்டு இது இந்த செடியிலேருந்து ஒரே செடி தான் சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்களா, ஒரு 1/4 கிலோ மேலே இல்லை 1/4 கிலோ வச்சுக்கோமே. இந்த 1/4 கிலோ அவரைக்காவை நம்ம இன்றைக்கி எடுத்தாச்சு. வாங்க அடுத்தது நம்ம தக்காளி பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த தக்காளியை நம்ம ரொம்ப அழகாக இருக்குது. தக்காளி வந்து நல்லா கல் போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், தக்காளி வந்து நிறைய நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம், கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை நல்ல கல் மாதிரி ஆகிடும். நமக்கு எப்போ வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி சாப்பிட வேணாம், அப்படியே இப்படி எடுத்து பிடிஞ்சாலே நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக மசிஞ்சு அழகாக நம்ம செஞ்சிடலாம். என்னவோ இவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க அடுத்தது நம்ம போய் பார்க்கலாம் அடுத்த செடியில். அடுத்தது இது வந்து வீடியோ எடுக்கலாம் தனியாக ஆள் இல்லை, நம்மளே தான் வீடியோ எடுத்துக்கணும், நம்மளே தான் வந்துட்டு காயும் பறிக்கணும். இந்த பறிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இது பாருங்கள், அந்த க்ரீன் அந்த தண்டோடு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பறிச்சாச்சு, தக்காளியும் அவரைக்காவும் பறிச்சாச்சு. அடுத்தது பூக்களை பறிச்சுக்கலாம். பூ பார்த்திங்களா, இவ்வளோ பூ வந்துட்டு அழகாக வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம பறிச்சதெல்லாம் கீழே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இதோ டிசம்பர் வைலட் கலர் டிசம்பர் பூ சூப்பராக இது அழகாக இருக்குது. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க கீழே போயிட்டு நம்ம என்ன பறிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கலர் பூ இது நல்லா வந்து அதாவது 2 லேயர் வந்திருக்கு. பூவே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பிங்க்கெல்லாம் வந்து ஒரு லேயர் தான், இது வந்து 2 லேயர் வந்திருக்கு. இங்கே ஒரு லேயர், இது இங்கே அடியில் இது ஒரு லேயர், நல்லா பெருசாகவே இருக்குது. அவ்வளோதான், வாங்க வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பறிச்சிருக்கோம் என்னென்ன பறிச்சிருக்கோம். இது பார்த்திங்களா, ஒரு ஆச்சரியம் சொன்ன பார்த்திங்களா, ஒரு இலை கூட இல்லை, ஆனால் வந்துட்டு முருங்கைக்காய் வந்து எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருக்குது. ஓகேங்களா, அது பாருங்களேன், குட்டியெல்லாம் நான் கணக்கே அதாவது எல்லாமே சேர்த்தோம்னா குட்டி 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 குட்டியாலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சேர்த்து தான் நான் 15 சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கண்ணில் தெரிகிற மாதிரி இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 முருங்கைக்காய் கண்ணுக்கு தெரியுது. ஓகேங்களா, அதனுடைய அது கம்மியாக சின்ன செடி தான் இது பாருங்கள். ஓகேவா, அதனுடைய இது பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது. இதோ இவ்வளோண்டு பாட்டில் தான் வச்சுருக்கேன். இவ்வளோண்டு பாட்டில் வந்துட்டு ஆனால் மரம் வந்து நல்லா திக்காக வந்துருக்கு, சூப்பராக அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து பறிச்சாச்சு. இது பாருங்கள், கூடவே வந்து என்ன பறிச்சிருக்கேன்னா நம்ம வந்து ரோஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்துட்டு மதருக்கு தான் வைக்க போகிறேன். இந்த ரோஸ் வந்து மதருக்கு தான் வந்து இந்த கலெக்ஷன் வைக்க போகிறேன்.
ஓகேங்களா. மதர் கோ இருக்காங்க பாருங்கள். மதருக்கு தான் வந்துட்டு நான் வைக்க போகிறேன். இவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த பூ வைக்க போகிறேன். வாங்க, என்னென்ன கலர் பூ பூத்து எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு மேலே மாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, எல்லோ கலரு, ஓகேவா. அடுத்தது வயலட் கலரு, அடுத்தது நான் இந்த பிங்க் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிங்க்கு. இதெல்லாம் வந்து கம்மியாக தான் பூத்துருக்கு. ஒயிட்டு, பிங்க்கு, இவ்வளோ பூ பூத்துருக்குறாங்க. அழகாக காமாட்சி விளக்குக்கும் கொஞ்சம் சாமி படத்துக்கும் முருகர் படத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை போடுவோம். அழகாக வந்துட்டு கட்டி நம்ம வந்து சாமி கேட்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு இந்த பூ வகைகளும், அடுத்தது இந்த தக்காளி, அவரைக்காய் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், பிடிக்காதவங்க இருக்க மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அந்த பூ தான் வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மாலை மாதிரி அழகாக கட்டிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு போடுறதுக்கு. ஓகேங்களா. மேலேருந்து பறிச்சுட்டு வந்த பூவை நம்ம இப்போ சாமிக்காக கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. கொஞ்சம் வந்த உடனே இது பறித்த உடனே கட்டிடணும் இந்த பூவை. அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பதங்கின மாதிரி, அதாவது கட்டுறதுக்கு ஒரு மாதிரி தலை இருக்கும். அந்த மாதிரி இன்னும் அழகாக கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு இந்த எல்லோ பூ, ஒயிட்டு, பேபி பிங்க்கு, அப்புறம் வந்து இந்த பிங்க்கு, இந்த பிங்க் வச்சு நம்ம கட்டுவோம். எல்லாம் கலந்து தான் கட்டுறேன். இப்பயும் வரும்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் பூ கூட வந்துட்டு சேர்த்துட்டேன். இப்போ இது பிங்காக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் இந்த பூ வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த வயலட் வைப்போம். கொஞ்சம் தள்ளி அந்த வயலட் வச்சு கட்டினா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே அப்படி தான் கட்டியிருக்கேன். இங்கே ஒரு எல்லோ, வயலட்டு, ஒயிட்டு, பிங்க்கு, இந்த பிங்க், ரெட் பிங்க். இந்த பூ வந்து சாயந்தரம் வரலாம் இருக்கும், அதுக்கப்புறம் வாடிடும் சாமிக்கிட்ட. அதுவே சாமி ஃபோட்டோவில் போட்டிருந்தா அந்த பாதி நேரம் வரலும் நல்லாயிருக்கும். அது நீங்கள் நம்ம டேபிள் மேலேயே போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மாதிரி பதங்கின மாதிரி ஆகிடுச்சு, லைட்டாக தூங்கின மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 அடுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லோ வச்சுக்கலாம். பிங்க், இப்போ வயலட். இவ்வளோ தொலை வந்துருக்கு, கிட்டத்தட்ட 1 முழம் வந்துருச்சு. ஓகேங்களா. இதோ 1 முழம் பூ வந்துருச்சு. ஃபுல்லாக கட்டிட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இப்போது கொஞ்சம் பூ கட்டிட்டோம், அதாவது கொஞ்சம் இல்லை, நம்ம வந்து இவ்வளோ பூ கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இவ்வளோ பூ கட்டிட்டோம். ஓகேங்களா. கரெக்டாக வந்து இது நம்மக்கிட்ட வந்து 1 முழம் ஃபுல்லாக வருது. ஓகேங்களா. 1 முழம் ஃபுல்லாகவே நம்ம கட்டிட்டோம். இது வந்துட்டு நம்ம சாமி படத்துக்கு வச்சுருவோம். ஓகேங்களா.
அப்புறம் மீதி பூ வந்துட்டு நான் எல்லாமே கட்டலை, கொஞ்சம் வந்து இங்கே மதருக்கு வந்துட்டு இந்த இதில் உருளியில் கொஞ்சம் அழகாக அப்படி வச்சுருவோம். ஓகேங்களா? இந்த பூ வந்துட்டு இதோ இங்கே வச்சு நம்ம மதர்கிட்ட வச்சுருவோம். இப்போ பாருங்க, மதர்கிட்ட வச்சுருவோம். குத்து விளக்கு, காலையில் பிரம்ம தீப விளக்கு, அது குத்து விளக்கு வந்துட்டு நான் பிரபஞ்சம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஏற்றுற விளக்கு. ஓகேங்களா? இந்த ரோஸ் வந்துட்டு இதோ குட்டியாக இருக்குல்ல, இது நான் பீச்சில் வந்து அந்த வளையம் போட்டு வந்தது. ஓகேங்களா? இது வந்து நான் மதருக்கு தான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதோ இது மாதிரி வச்சு இப்படி மதர்கிட்ட வச்சுருவோம். ஓகேங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சிருச்சு.